Hi viewers, welcome to our channel Phone Kada. எங்கள் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த சேனல் எதை பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனல் நேம்லேயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபோன் கடை கண்டிப்பாக மொபைல்ஸை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, மற்ற சேனலுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சேனலும் அன்பாக்சிங் பண்ணுறாங்க, மொபைல் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, ஆக்சசரிஸ்க்கான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி புதுசாக மார்க்கெட்டில் என்ன மொபைல் வருதோ அதை நமக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறாங்க. சேம் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நம்மளும் பண்ண போகிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 90ஸ்லேருந்து 2020 இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மொபைல் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மொபைல் லான்ச் ஆகும், அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் வேர்ஷன் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம அப்டேட் ஆகி போயிட்டு தான் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம மறந்த ஒரு சில மொபைலை கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் கொண்டு வரலான்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல சொன்ன மாதிரி ஆக்சசரிஸோட ரிவ்யூஸும் சரி இல்லை கேட்ஜெட்ஸ் ரிவ்யூஸும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல். என்னடா ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல் சொல்கிறானே, இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து iOS-ஆக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டில் எதோ சொல்ல போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னிலேருந்து அப்படியே 10 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா 2010 நம்ம மொபைல் இண்டஸ்ட்ரியில் யார் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நோக்கியா. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் அவங்களால ஒரு இடத்த பிடிக்க முடியல அப்படின்னாலும் மக்கள் மனசில் நோக்கியா அப்படின்னாலே ஒரு பேட்ரி லைஃப் அதோட ஸ்டாண்டர்ட் தனிப்பட்ட ஸ்டாண்டர்டில் அவங்க கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி 2010 இருந்த மாடல் என்ன இன்றைக்கி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா N97 மினி. ஸோ நோக்கியாவோட ஒரு ப்ரீமியம் மாடலில் இதுவும் ஒன்றா இருந்துச்சு ஒரு டைமில். பார்த்திங்கன்னா இந்த மொபைல் கூட என்ன வந்துச்சு பார்த்திங்கன்னா நோக்கியா N97 அண்ட் N97 மினின்னு சொல்லிட்டு 2 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2009 நவம்பரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல் அப்படின்ற ரேஞ்சில் 26,500 ரூபாய்க்கு அன்றைக்கி டேட்டில் இந்தியா லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் நோக்கியா N97 மினி. இதுதான் அது. இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் நோக்கியா N97 மினி மொபைல். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோல்டு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இது ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியும் சரி இல்லை மொபைல் பேட்ரி லைஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பக்காவாக இருந்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நான் மொபைலில் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எக்ஸ்டர்னலாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு TFT டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம இருக்க மாதிரி கால் அட்டன் பண்ணுற பட்டன், கட் பண்ணுற பட்டன் சொல்லிட்டு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே சேம் இங்கே நோக்கி அவங்க இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹாட் கீ மெனுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஹாட் கீ ஒரு மெனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஷட்டர் பட்டனுக்கு எக்ஸ்டர்னலாகவே ஒரு ஹாட் கீ ஷட்டர் கீ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லைட் டு அன்லாக் கீ. இந்த ஸ்லைட் டு அன்லாக் கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா வந்து அவங்க வந்து அந்த டைம்லேயே வந்து நாங்கள் லாக் ஸ்க்ரீன் நல்லா எஃபெக்டாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே இந்த ஸ்லைட் டு அன்லாக்கு அவங்க ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா USB போட்டிருக்கு. இங்கே ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே மேலே ஸ்பீக்கர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் கீ டாப்பில் இருக்குது அண்ட் 3.5 mm ஜாக்கில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை இன்னும் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அந்த ரேட்டுக்கு நோக்கியா N சீரீஸில் அவங்களோட கால்ஜிஎஸ் கேமராவில் 5 MP கேமராவில் அவங்க வந்து DOL LED ஃப்ளாஷோட அன்றைக்கி டேட்டுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. இது நல்லாவும் ஒர்க்கும் ஆச்சு. ஓகே, இவ்வளோ சொல்லிட்டீங்க, இது இவ்வளோ தான் ஃபியூச்சர்ஸாக, இது எல்லா மொபைல்லையும் இருக்குது, இதில் வேறு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நோக்கியா N97 மினி அவங்களோட ஸ்லைட் அவுட் QWERTY கீபோர்டை இந்த மொபைலில் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்ன ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸில் இருக்குது. அந்த கோல்டு மெட்டாலிக் ஃபினிஷ் அவங்க வெளியில் கொடுத்துருந்தாலும் அது அவங்க உள்ள இன்டர்னல்லையும் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே பார்த்திங்கன்னா இதில் நீட்டாகவே தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு அது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அந்த கட்டு, அந்த எட்ஜஸ் அண்ட் கர்வ்ஸ்லாம் பார்த்திங்கனாலே பக்காவாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இது கோல்டு வேரியண்ட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாகவே இதில் கோல்டு தீமில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த டச் ஸ்க்ரீன் TFT டச் ஸ்க்ரீனாக இருந்தாலுமே இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்றைக்கி தேதிக்குமே இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதோட மெனு ஸ்டைல் பார்க்கலாம். நோக்கியா அவங்களோட தனி மெனு ஸ்டைல் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நோக்கியாவோட OVI ஸ்டோர் இது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நோக்கியா அவங்களோட தனிப்பட்ட ஆப்ஸ்லாம் இந்த OVI ஸ்டோர் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ GPS நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அண்ட் டிவி செட்டிங்ஸ், கேம்ஸ், அப்ளிகேஷன்ஸ். சரி, ஓகே, செட்டிங்ஸில் போய் பார்த்திங்கனாக்கா
ஓகே, அவங்களோட சிம்பியன் ஓஎஸில் ரன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சிங்கிள் சிம் மொபைலாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. 3G சப்போர்ட் பண்ணிச்சு. இதில் வைஃபை இருக்கிறதுனாலக்க 3.6 MBPS வரைக்கும் வைஃபைல ரிசீவ் பண்ண முடிஞ்சது. ரேம் 128 MB ரேமில் கொடுத்துருந்தாங்க. 8GB இன்பில்ட் மெமரியில் இது கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 16GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் மெமரி இதில் போட்டுக்க முடிஞ்சது. அதுக்கு டெடிகேட் ஸ்லாட் தனியாகவே கொடுத்துருக்காங்க. வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பியன் ஓஎஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதில் அவங்க ஹிட் பண்ணியும் காமிச்சாங்க. இது ஒரு மெட்டாலிக் பாடியில் கொடுத்துருக்கனால இது வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 138 கிராமில் இருக்குது. இது கலர் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி கோல்டு, செரி பிளாக் அண்டு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்.